ஃபைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராசதமிழன். முள்ளிவாய்க்கால் படுகொலையானது நிகழ்ந்து சுமார் 16 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் தமிழ் தேசியம் எவ்வாறு இருக்கிறது என்பதனை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து கூறவும், தமிழீழம் சாத்தியக்கூறுகள் உண்டா என்பதற்கு தமிழ் அமைப்புகளின் சேவைகள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கு அரங்கத்திற்கு வந்து சொல்வதற்காக அரசியல் விமர்சகர், தமிழ் தேசியவாதி ஐயா திரு ராஜ்கவின்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவரிடம் இந்த கேள்விகளை நாம் தொடுக்க உள்ளோம். அதற்கான கருத்துக்களை அவர் நமக்கு பகிர்ந்தளிப்பார் என்று முழுக்க நம்புகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். முள்ளிவாய்க்கால் படுகொலையானது ஈழத்தில் நிகழ்ந்து 16 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் இன்று தமிழ் தேசியம் தூக்கி பிடிக்கப்படுகிறதா அல்லது எவ்வாறு அதன் செயல்பாடுகளும் தமிழ் அமைப்புகள் எவ்வாறெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஈழத்தமிழம், ஈழத்தமிழ், ஈழ தமிழ் தேசியம், எப்படி பல வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினாலும் இன்று தமிழீழ மக்கள் மிகவும் அல்லலுற்று கொண்டிருக்கிறார்கள். 2009 முன்னர் மதிப்பிற்குரிய தமிழர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் முற்ற போரில் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அவர் என்ன பண்ணார் என்பது இன்று வரை ஒரு மர்மமாக இருக்கிறது. ஆனால் திரு பிரபாகரன் ஆட்சியில் தமிழ் தேசம் மிக செழிப்புற்றிருந்தது. தமிழ் மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று அப்படியான ஒரு நிலைமை அங்கே இல்லை என்பது நம்ம அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு ரணகலமான வருத்தம்தான். திரு பிரபாகரன் அவர்கள் முப்படைகளையும் அமைத்து தமிழீழ மக்களை காத்து வந்ததோடு அல்லாமல் உலகளவில் ஒரு தமிழீழம் பேசப்படும் நிலைமையை கட்டுக்கோப்பாக செய்து கொண்டிருந்தார். அது 2009 பேரழிவிற்கு பிறகு முற்றிலும் சிதைக்கப்பட்டு இன்று தமிழ் தேசியம் ஒரு கனவாக மாறிவிட்டதா என்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. எது எப்படியோ உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இது சொல்லனா துயரம்தான்.